பல் சொத்தைங்கிறதும் ஒரு இன்ஃபெக்ஷன் தான். உடம்புல இருக்கிற மற்ற பகுதிகளில் ஏற்படுற மாதிரி இது ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷனுக்கு பல் சொத்தைன்னு மட்டும் இல்ல, எந்த இன்ஃபெக்ஷனுக்குமே 3 விஷயங்கள் தேவை. ஒன்று ஹோஸ்ட், அது எதுல ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர் கிருமிகள். மூணாவது என்விரான்மெண்ட், இதுக்கான சூழல். இந்த 3ம் இருந்தாதான் இன்ஃபெக்ஷன் ஒரு ஏற்படும். ஸோ இப்போ பல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோஸ்ட்ங்கிறது பல், என்விரான்மெண்ட்ங்கிறது உங்க பற்களை சுத்தி இருக்கக்கூடிய சலைவா, அதோட pH, அதோட என்விரான்மெண்ட். மூணாவது இந்த ரெண்டும் சரியா இல்ல, அதாவது என்விரான்மெண்ட் சரியா இல்ல அப்படின்னா அந்த இடத்துல பல்லோடைய மேற்பகுதியிலேயோ இந்த சைட்லயோ மைக்ரோ ஆர்கானிசம் ஜாஸ்தியாகி பல்லையே சாப்பிடுறது பேர் தான் பல் சொத்தை. இதுவும் ஒரு இன்ஃபெக்ஷன் தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இது பரவாது. யாருக்கு? மற்றவங்களுக்கு பரவாது, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா பரவும். ஏன்னா இது பக்கத்து பல்லோடைய என்விரான்மெண்ட்டையும் கெடுக்கும், இதால பக்கத்து பல்லையும் சொத்த வரலாம். ஸோ நீங்க இதை சரி பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹோஸ்டையும் சரி பண்ணணும், உங்களோட என்விரான்மெண்ட்டையும் சரி பண்ணணும். தேர்பை இன்ஃபெக்ஷன், அதாவது பல் சொத்தை வராம உங்களால பாதுகாக்க முடியும்.